வாட்ஸ் அப் காய்ஸ், உங்களுக்கு பேய் மேல் நம்பிக்கை இருக்கா? எனக்கு இருக்குது. எனக்கு 50% நம்பிக்கை இருக்குது. 50% எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தொடர்ந்து நீங்கள் இந்த பேய் கடையை கேட்சப் பண்ண, தொடர்ந்து பெனராமல் ஆக்டிவிட்டியை தேடி நான் போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனல் நார்மலான சேனல், பேய் கதை சேனல்னே சொல்லலாம். ரியாக்ஷன்ஸ் வரும், டாக்ஸும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, பேரனாமல் ஆக்டிவிட்டியை தேடி எங்கள் க்ரூ எல்லாம் நாங்கள் போக போகிறோம். ஸ்டார்டிங்காக நாங்கள் ஆன்லைனில் தேடி, ஆன்லைனில் ஸ்பிரிட் வர்றதுக்கான என்னென்ன கேம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வீக்லி 1 டே வந்துட்டு நாங்கள் ஒரு வ்ளாகாக செஞ்சு போடுறோம். அது இன்க்ளூடட் பேய் கதை பாட்காஸ்ட்டில் வராது, அது ஒரு தனியாக ஒரு வ்ளாகாக தான் வரும். ஆனால் பாட்காஸ்ட்டில் அதோட அனுபவங்கள் எல்லாம் நாங்கள் க்ரூவாக சொல்கிறோம். இதை வந்துட்டு நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, இதை வந்துட்டு நாங்கள் இது பண்ணுறதுக்கு ஒரு 2 மாதம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஸ்டே டியூன் பண்ணுங்கள் வித் தமிழ் பிக்சர்ஸோட. ஸோ இந்த வாரம் மக்களே, மறுபடியும் உங்கள் சபரிதரனிடம் இருந்திருக்கீர்கள். என்ன பேய் கதை தான். நேற்று வந்துட்டு வருது. ஓகே, செவ்வாய்க்கிழமை வந்துட்டு நீங்கள் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் இணைந்து நடிக்கும் அந்த திரைப்படத்தோட ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அதாவது KHRK ரியூனியன். அப்புறம் வீரக்கருப்போட ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மியூசியம் 2 த ரிவில் டீச்சர் ரியாக்ஷன் பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் நல்லா ஆதரவு கொடுத்தீங்க, நன்றி. ஆனால் ஆதரவுனா 50 வியூஸ்க்கு மேலே தான் போயிருக்கு. எத்தனையோ வியூஸ் வந்துச்சு நான் செக் பண்ணல. ஆனால் தயவு செஞ்சு ப்ளீஸ் மேலும் மேலும் நீங்கள் என்ன ஆதரவுக்கு இல்லை, ஒரு 150 வியூஸ் தண்ட போதும். அதுக்கப்புறம் பொது மக்கள் தானாக ஏறிடும், அது அல்காரிதம் பார்த்துக்கோ. 150 வியூஸ் நம்ம எல்லா வீடியோக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இது அப்படியே போய் 1 மில்லியன் வியூஸ் ஆகணும்னு எனக்கு ஒரு எய்ம், நான் ஆசைப்பட்றேன். அது நிறைவேற்றிருக்கேன். ஸோ இந்த வாரம் நம்ம பேய் கதையில் நினைஞ்சிருக்கோம். ஸோ இந்த வாரம் நம்மக்கிட்ட கால் இல்லை, ஏன்னா நம்ம வந்துட்டு கண்டென்ட் செஞ்சு நம்ம கண்டென்ட் இப்போ யாருக்கும் பிடிக்கிறது. ஆனால் வியூஸ்லாம் ஏறுது, நிறைய பேர் பார்க்குறீங்க, அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ஆனால் நான் யாருக்குமே கதை சொல்ல மாட்டேங்க. அன்றைக்கி கடைசி புது கோலராக ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு பிரியா, ஆனால் அவங்க பேரை சொல்ல வரும்னா அது அவங்களோட நிஜ பேர் கிடையாது. ஆனால் நல்லா கதை சொன்னாங்க, நல்லா ஒரு நல்லா மீனாட்டாக பேசினாங்க, ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த குளமும் வரல, என்ன மாயமாக மதிர தெரியல. ஆனால் நான் இன்னிலேருந்து நான் சேனல் என்ன நான் அப்டேட் பண்ண முடியும் பார்க்குறேன். அது முன்னாடி ரொம்ப பேசாதடா, அதனால் 2 நிமிஷத்துக்கு பேசியிருக்கேன் நினைக்கிறாமா. ஸோ மக்களே, இன்றைக்கி எபிசோட் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமான எபிசோட். ஏன்னா நம்ம பேய் தான் இன்றைக்கி கேட்டு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ பேய் டைரி வந்துட்டு கேட்க மாட்டேன்னே அப்படியே பில்டப் போட போன எபிசோடாக நான் இப்போ கேட்குறேன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வந்துட்டு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு கண்டென்ட் கிடைக்காத வரைக்கும் நான் பேய் கதை பேய் டைரி தான் கேட்பேன். ஆனால் எப்படின்னா வீக்லி ஒன்ஸ். இந்த வீக் ஓகே, எபிசோட் 16 நான் கேட்டேன், இந்த பனானா ட்ரீ ஞாபகம் இருக்கா? ஓகே, போன வாட்டி எபிசோட் 70 நான் சொன்ன கதை. இந்த வாட்டி எபிசோட் 18 நான் வந்துட்டு மறுபடியும் பெய்டு ரியாக்ஷன். ஆனால் எபிசோட் 90 அடுத்த வாரம் வரப்போகிற எபிசோட் வந்துட்டு நான் கதை சொல்லுவேன். அந்த மாதிரி விட்டு வரோம். அதனால் இனிமேல் நம்மளோட ஷெட்யூல் அந்த மாதிரி தான் மாற்றியாச்சு. ஓகே, ஸோ இந்த வார கதைக்குள்ளே போகலாம். போடுகடா டைட்டில். ஸோ மக்கள், இந்த வாரம் உங்களுக்காக சுவாரஸ்யமாக ஒரு கதை எடுத்து வச்சுருக்கேன். பாப்பா லிங்கேசன் என்ன கதை சொல்கிறேன்னு வாங்க. கிளேங்கில் பண்டாமாரான் அப்படின்ற இடத்துல பிறந்து வளர்ந்தவங்க. அவங்களோட குடும்பம்லாம் இன்னும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் திருமணமாகி தன்னுடைய கணவர் ஜோஹரில் இருக்கிறதுனால அவங்க ஜோஹருக்கு குடிபெயர்ந்து வந்துட்டாங்க. ஓகே, சிங்கப்பூர் வேலை. இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கதையை சொன்னவருடைய தாய் மாமா, அதோட அம்மாவுடைய தம்பி, ஓகே, பிறந்த ஊர் கிளேங். ஆனால் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை விட்டு தூரமாக இருக்கிறத விட, ஏன் எல்லோரும் குடும்பத்தோட கிளேங்கில் இருக்கிற ஒரு இடத்துல நான் சில வேலை வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி தரேன், நீங்கள் அங்கே வாழலாமே, குடும்பத்தோடு இருக்கிறது தானே சந்தோஷம், குடும்பத்தை விட்டு கோடியாக சம்பாரிச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அங்கிருந்து கிளேங்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. வந்த இடத்துல ஒரு பெரிய வீடு. ஓகே, மாடி வீடு, அகலமான விசாலமான ஒரு வீடு. இந்த கதையை சொன்ன நபர்
அவருக்கு அப்பொழுது ஏறத்தாழ 14 வயது. ஓ from ஜோஹோரில் அவங்க தங்கியிருந்த இடத்துல அக்கம் பக்கத்தில் எல்லாருமே நல்ல கலகலப்பாக பேசுகிற ஒரு வட்டாரம். அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு புது வீட்டில் அக்கம் பக்கத்தில் யாருமே அனுபவம் இல்லாமல் பழக்கம் இல்லாமல் இருக்கிறது வந்து அவருக்கு ஒரு மன உளைச்சலாக இருந்திருக்கு. ஓகே. பொருட்களை எல்லாம் சரிவர வீட்டில் அடுக்கலை. ஓ ஸோ அந்த ஒரு மிஸ்ஸிங் அந்த வீட்லேயே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மிஸ்ஸிங். ஆனால் என்ன செய்யறது, பெரியவங்க எடுத்த முடிவினால் வர வேண்டியதாக இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்திருந்திருக்காங்க. ஓகே. வீட்டில் சரியாக பொருட்களை இன்னும் அடுக்கி முடிக்கலை. இப்படி தங்கி இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே ஒரு சந்தோஷமின்மை, ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்கோன்ற மாதிரி கூட தோணலை. ஆனால் வீட்டில் உறவுக்காரங்களாம் வந்திருக்காங்க. பரவாயில்ல, நீ திரும்ப நம்ம ஊருக்கே வந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ஆரத்தழுவி எல்லாரும் வரவேற்றுருக்காங்க. ஓகே. இவருடைய தம்பி, அவருக்கு இன்னும் 2 நாளில் அந்த வீட்டுக்கு வந்து 2 நாளில் அவருடைய தம்பிக்கு வந்து பிறந்த நாள். ஓ அந்த பிறந்த நாளில் கொண்டாட்டத்தில் நிறைய ஐஸ்லாம் குடிச்சிருக்காரு. ஐஸ்லாம் குடிச்சிட்டு மேல் மாடியில் போய் படுத்துருந்துருக்காங்க. ஓகே. மேல் மாடியில் படுத்திருக்கும் பொழுது தொடர்ந்து இரவு முழுக்க இரும்பல், வாந்தி. இந்த பர்த்டே கேக் இருக்குல்ல, இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கேக்கில் இருக்கிற க்ரீம் எல்லாத்தையும் வலிச்சு சாப்பிட்டு இருந்திருக்காரு. அதுவும் நிறைய. இதில் ஐஸ், ஜூஸ் இந்த மாதிரிலாம் குடித்தோன்னே அது ஒரு மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அவருக்கு ஒரே வாந்தி. ஆமாம், கிரீப்பை வலிச்சு சாப்பிட்டா பாத்ரூமில் போயிட்டு வாந்தி எடுத்து 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 வந்து அவங்க அம்மா பக்கத்துலேயே படுத்துருந்துருக்கார். திடீர்னு ஒரு கட்டம் இந்த அம்மா யாரும் நடந்து போகிற மாரி தோணிருக்கு. பட்டுன்னு திருப்பி பார்த்துருக்காங்க. ரூமில் இருந்து, அதாவது இவங்க படுத்திருக்கிற ரூமில் இருந்து ஒரு பையன் வேகமாக படியில் இறங்கி கீழே ஓடுற மாதிரி இவங்க கண்ணுக்கு பட்டிருக்கு. இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, பாத்ரூம் தான் பக்கத்துலேயே இருக்க, இவன் ஏன் கீழே இறங்கி போயிட்டு வாந்தி எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு கீழே படியில் இறங்கி போய் பார்த்துருக்காங்க. கீழ் மாடியில் யாருமே இல்லை. ஒருவேளை நமக்கு தான் ஏதோ தோணிருக்கு போல இருக்கு அப்படி சொல்லிட்டு மேலே வந்து பார்க்கும் பொழுது அந்த பையன் அவங்க பக்கத்துலேயே தான் படுத்திருந்திருக்கான். நல்ல தூக்கத்தில் இருந்திருக்கார். நமக்கு தான் ஏதோ கண்ணில் பட்டிருக்கு போல இருக்கு, ஏதோ எலோசினேஷனாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் பேசாமல் படுத்துருந்துருக்காங்க. ஆனால் உண்மையில் அந்த வீட்டில் அவங்களுக்கு நடந்த முதல் அமானுஷ்யம் இது. ஓகே. அதற்கு பிறகு ஆளுக்கு ஒரு ரூமில் பொருட்களெல்லாம் அடுக்கி அவங்க ரூமில் அவங்கவுங்க தங்கி இருக்கும் பொழுது, இவங்கெல்லாம் மேல் மாடியில் இருக்கும் பொழுது கிரவுண்ட் ஃப்ளோரில் மேசையை இழுக்கிற மாதிரி, நாற்காலியை இழுக்கிற மாதிரி இப்படிலாம் சத்தம் கேட்டிருந்திருக்கு. புது வீடு, புது வட்டாரம், நம்ம வந்திருக்கிற இடம் எந்த மாதிரி இடம் தெரியல. திடீர்னு வீட்டுக்குள்ள திருடர்களோ கொள்ளைக்காரர்களோ வந்திருப்பாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு கையில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருக்காங்க. அவங்க கையில் ஹேங்கர் தான் கிடச்சிருந்துருக்கு. சரின்னு ஹேங்கர் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கியிருக்காங்க. அவருடைய அப்பாவும் ஹேங்கரோட கீழே இறங்கி இருந்திருக்காங்க. ஓகே. இறங்கி போனோன்னே சத்தம் நின்றுருக்கு. அப்போ இவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அப்போ நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் எரிய விட்டுட்டு பார்க்கும் பொழுது அங்கே எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை, பொருட்கள் எதுவும் நகர்த்தப்படவும் இல்லை. ஒருவேளை பக்கத்து வீட்டிலேருந்து வந்த சத்தமோ அப்படின்னு நினச்சிட்டு இவங்க போய் படுத்துருந்துருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த மேசை நாற்காலி எல்லாம் ரொம்ப ஹாஷாக இழுக்கிற மாதிரி சத்தம் கேட்டுருந்துருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் இவர்களுடைய சூழ்நிலை கொண்டே போய்கிட்டு இருக்கும் பொழுது ஓகே, குழந்தைகள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சத்தம் அது, எங்கேருந்து வருது அப்படின்னு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்க ஆரம்பித்தோன்னே எல்லாரும் அந்த ரூமில் இருந்தாங்க. பரவாயில்ல, எல்லாரும் ஒரே ரூமில் இல்லைன்னா ஒரே இடத்துல படுக்கலாமே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. இவங்க புதுசாக வந்ததுனால அந்த வீட்டில் வந்து இந்த
சேனல்ஸ்லாம் இல்லை, சிடி போட்டு தான் படம் பார்க்கணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ எல்லோரும் ஒரு படத்தை போட்டு பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு படத்தை கமெண்ட் பண்ணிக்கிட்டு இப்படி இருந்திருக்காங்க. ஆனால் கீழே இருக்கும் பொழுது மேல் மாடியில் ஆணி அடிக்கிற சத்தம், இஞ்சி இடிப்பாங்கள உரல், அந்த சத்தம் இதெல்லாம் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. இவங்களுடைய அண்டை வீட்டுக்காரர் பக்கம், அதாவது வீட்டின் வலது புறம் இருக்கிற அண்டை வீட்டுக்காரங்க வந்து ஒரு நேபாள், இந்தியாவிலேருந்து வேலை செய்கிற அவங்கெல்லாம் கூட்டமாக இருந்து தங்கியிருக்காங்க. இவங்களுடைய வீட்டுடைய இடது பக்கம் ஒரு மலையகரங்க குடும்பம். ஓகே, மலைக்காரங்க. இந்த 2 வீட்டில் யாரோ வீட்டில் சமைக்கிறாங்க போல இருக்குது, அதுவும் இத்தனை மணிக்கு ஏன் சமைக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த சத்தங்களை வந்து சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கீழே படுக்கும் பொழுதெல்லாம் மேலே சத்தம் கேட்குமா, மேலே படுத்திருந்தாங்கன்னா கீழே சத்தம் கேட்குமா. ஓ, அந்த மாதிரியா? புது இடத்துல இப்படி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் அனுசரித்து போவோமே அப்படி சொல்லிட்டு ஏறத்தாழ 6-7 மாத காலங்கள் போயிருந்திருக்கு. இதற்கு இடையில ஒரு முறை வீட்டுக்குள்ளே வந்து இது ஒரு மிருகத்துடைய மலம், அதை வந்து இந்த அம்மா பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த மலத்தை பார்த்த உடனே இந்த மிருகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால யூகிக்க முடிஞ்சிருக்கு. பூனையாக இருக்கும். இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கே பாடுறா, இது வந்து உடும்போட மலம், உடும்போட மலம் இங்கே இருக்குன்னா அப்போ உடும்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது ரொம்ப பெரிய சைஸில் வந்து ஒரு உடும்பை எம்மா கிச்சன் வளாகத்தில் பார்த்துருக்காங்க. எங்கிருந்து வந்தது, எப்படி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஓகே. அப்படி இப்படின்னு உறவினர்கள்லாம் கூப்பிட்டு அந்த உடம்பை பிடிச்சி அதை எடுத்துகிட்டு போய் தூரமாக விட்டுருந்துருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. வீட்டில் வருமானம் இல்லை, வருமானம் பத்தலை, வீட்டில் ஆக்கி வைக்கிற உணவுகள் சீக்கிரமாக துர்நாற்றம் அடிக்கிறது. ஓ. சோறு கூட ஒரே நாளில் ஊசி போயிடுறது. அதனால் தினமும் சோறு ஆக்கினாலும் 5 பேருக்கு ஆக்கினாலும் ஒரு 2 பேர் சாப்பிட்டாங்கன்னா மிச்சம் 3 பேர் சாப்பிட்ற சாப்பாடு ஊசி போயிடுது. அதனால் அதை தூக்கி போடணும். இப்படி இருக்கிறதுனால வீட்டில் அரிசி தங்கலை. அவங்களோட அடுப்பாங்கரையில் இருக்கிற சமைக்கும் பொருட்கள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே முடிய ஆரம்பிச்சிருக்கு. இதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான செலவு ஏற்பட்டிருக்கு. ஓகே. இப்போ வீட்டுக்குள்ளேயே நிறைய மனஸ்தாபங்கள் ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஓகே. இருக்கிற வருமானத்தை வச்சுட்டு இதெல்லாம் சமாளிக்க முடியல. என்னதான் நடக்குது வீட்டுக்குள்ளே, வேலையும் சரியாக அமையலை. இப்படின்ற பட்சத்தில் இந்த கதையை சொன்ன நபருடைய தந்தைக்கும் அவருடைய தாய் மாமனுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. அதாவது நீ சொல்லி தானே நான் இங்கே தகராறு, இல்லைனா நான் அங்கேயே வேலை செஞ்சிருப்பேனே, இங்கே வந்துட்டு நீ சொன்ன மாதிரி எதுவும் செஞ்சு கொடுக்கலையே, குத்திக்கிறீங்க போல, நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனை வெட்டுக்குத்து கை கலப்பு வரைக்கும் போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அப்படி நடக்கலை. ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப உக்கிரமாக அந்த சண்டை ஏற்பட்டிருக்கு. திரும்பவும் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு ஜோஹர் வரைக்கும் போக முடியாது. நான் முதல்ல போய் சம்பாரிச்சிட்டு அங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய தந்தை திரும்ப ஜோஹர் கிளம்பி அந்த பழைய கம்பெனிலேயே போய் வேலை தேடி சேர்ந்துருக்காரு. ஓகே. ஆனால் அங்கே இருக்கிற விலைவாசியை சமாளிக்க முடியாமல் அந்த அப்பாவும் இங்கே குழந்தைகளோட இந்த அம்மாவும் இருக்கும் பொழுது சரி நாமளும் ஏதாவது உதவியாக இருக்கலாமே கணவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் வேலைக்கெலாம் போயிருக்காங்க. அப்போ காலையில் போனாங்கன்னா அவங்க நைட்டு தான் வருவாங்களாம். அதனால் இந்த கதையை சொன்னவர் தான் அவருடைய தம்பி தங்கச்சியெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ வீட்டில் சமைக்கிறதுல இருந்து அவங்களுக்கு பாடம் சொல்லித்தரது, இப்படி எல்லா பொறுப்புமே இவர் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஓகே. ஸோ வீட்டில் அவ்வளவு கஷ்டம் இருக்கிற பட்சத்தில் அப்பப்போ வீட்டில் துர்நாற்றங்கள் வந்திருந்திருக்கு. அந்த இடிக்கல் சத்தம், ஓகே,
அந்த மேசை நாற்காலியை இழுக்கிற சத்தம் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கு. ஒரு முறை பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசும் பொழுது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டிருந்திருக்காங்க, உங்கள் வீட்டில் என்ன நினச்ச நேரத்தெல்லாம் சமைப்பீங்களா, அப்பப்போ இடிக்கல் சத்தம் கேட்குது அப்படின்னு விளையாட்டாக கேட்டிருந்திருக்காங்க. அப்போ இந்த அம்மாவும் சொல்லியிருக்காங்க, அது நாங்கள் இல்லைங்க, நாங்கள் இவ்வளோ நாள் உங்கள் வீட்டிலேருந்து தான் வருது அப்படின்னு நினச்சோம். அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைங்க நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், கணவன் மனைவி 2 பேர் தான் இருக்கோம், நாங்கள் ஏன் விடிகாலெலாம் சமைக்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஒருவேளை அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற நேபாள் இந்தியர் அவங்களா இருக்குன்னு அப்புறம் தெரிய வந்திருக்கு. அவங்க வந்து ஒரு நாள் சமைச்சாங்கன்னா ஒரு 2 நாளுக்கு அதை வச்சு சூடு கட்டி சாப்பிட்டுக்கிட்டு வருவாங்க. ஏம்மா திடீர்லாம் சமைக்க மாட்டாங்க. அவங்களோட வேலை காலமே வந்து 12 மணி நேரம் 13 மணி நேரம். ஓ அந்த மாதிரியா? இந்த வேலையில் எங்கே அவங்க வந்து சமைச்சிக்கிட்டு இருக்க போகிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லும் போது இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப அதிசயமாக இருந்திருக்கு. இதற்கு இடையில் அப்பப்போ அந்த வீட்டுடைய ஓனர் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு அவர் 500 வழி தான் ரெண்டல் வாங்கியிருந்திருக்காரு. ஆனால் அப்பப்போ வந்து ஏறத்தாழ அன்றைய காலகட்டத்தில் அந்த வீட்டுடைய விலை மதிப்பு 6 லட்சம் வெள்ளி. யப்பா. ஆனால் நான் 1.5 லட்சம் வெள்ளிக்கு இந்த வீட்டை நான் உங்களுக்கு விற்கிறேன், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. அப்பே தெரிய வேணா கதை இருக்கு. நீ இவங்க வந்து ஒரு கடையில் போய்ட்டு மளிகை ஜாமான் வாங்குவாங்களாம். அந்த கடைக்காரரும் 1.5 லட்சம் வெள்ளிக்கு கிடைக்காது, வாங்கிக்கங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் இவங்களுக்கு வீட்டில் சாப்பாடுக்கே கஷ்டப்படுற பட்சத்தில் எப்படி 1.5 லட்சம் வெள்ளிக்கு வீடு வாங்குறது அப்படின்ற ஒரு கேள்வி. அதனால் இவங்க வந்து அதற்கான முயற்சிகளை எடுக்கவே இல்லை. இப்படியே இருக்க ஒரு கட்டம் இவங்களுக்கு புரிஞ்சது, இந்த வீட்டில் இருப்பதனால் ஒரு புண்ணியமும் கிடையாது, வேலை வாய்ப்பும் கிடையாது, தூரமாக இருந்ததுனாலும் குடும்பமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி கணவர் ஒரு இடத்துல இருக்கார், பிள்ளைங்களை வச்சுட்டு நான் இங்கே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கு இவங்க முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த கதையை சொன்னவர் இவர் வந்து படிச்செல்லாம் முடிச்சிட்ட பிறகு இரவு படுக்க போயிட்ட பிறகு அவருடைய ரூமில் வந்து ஒரு பழைய டிவி இருந்திருக்கு. அந்த பழைய டிவி வந்து வேலை செய்யாது, ஆனால் அது ஒரு ஆன்டிக்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஆரம்பத்தில் அந்த வீட்டுக்கு வந்த புதுசில் அடுக்கி வச்சுருந்துருக்கார். ஓகே. இவர் லைட்லாம் அடைச்சிட்டு படுத்திருக்கும் பொழுது அந்த டிவியோடைய ரிஃப்ளெக்ஷனில் படியில் யாராவது வந்தாங்கன்னா தெரியுமா. ஓகே. இவர் எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரியாக விடியற்காலை 4 மணிக்கு முழிப்பு வந்துடுமா. முழிப்பு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அவர் புரண்டு படுத்து ஏறத்தாழ 6 மணி போல் திரும்ப கண் இழுத்து தூங்கிடுவாராம். ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு கண் விழிக்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டிவியோடைய ரிஃப்ளெக்ஷனை பார்ப்பாராம். இப்படி ஒரு தடவை பார்க்கும் பொழுது ஒரு உருவம் மாதிரி அதாவது மேலே வர மாதிரி இவருக்கு தோணியிருக்கு. இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற பட்சத்தில் இந்த வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு தோணிட்ட பிறகு 1.5 லட்சம் வெள்ளிக்கு வீடு கிடைக்காது, வாங்கிக்க அப்படின்னு சொன்ன அந்த கடைக்காரர், பரவாயில்ல நீங்கள் இந்த வீட்டை வாங்காமல் போகிறது கூட எனக்கு வகையில் சந்தோஷம்தான்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவங்க கேட்டிருக்காங்க, என்னங்க கதை, என்ன கதை, என்ன மர்மங்கள் மறைஞ்சிருக்கு இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆரம்பத்தில் இந்த வீடுகள் கட்டுவதற்கு முன்பு இது வந்து ஒரு சீனரோட கம்பம். ஓகே. சீனர்கள் வசித்த ஒரு கிராம பகுதி. அந்த நேரத்தில் அந்த வீட்டில் அந்த வீடு இருந்த பகுதியில் ஓலையில் குளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சீன பெண்மணி, அவர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறத ஒரு மலாய்காரர் வந்து எட்டி பார்த்துருந்துருக்கார், ஒளிஞ்சிருந்து பார்த்துருந்துருக்கார். கதை பண்ணிட்டார் பார்த்தீங்களா. இந்த விஷயம் தெரிந்து அந்த மனைவி அந்த குளிச்சுட்டு இருந்தாங்களா, அவருடைய கணவருக்கு வந்து ஆத்திரம் வந்து இது ஒரு பெரிய சலசலப்பு, இனங்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு 2 பேரும் அந்த சலசலப்பில் அந்த மலாய்காரர் தாக்கப்பட்டு அங்கேயே அவரோட உயிர் போயிருந்திருக்கு. சொல்லலை. இது ஒரு சம்பவம்.
அடிச்சுக்கிட்டு செத்துறீங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை கட்டிட்ட பிறகு அந்த இடத்துல வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா வந்துட்ட பிறகு ஓகே. அந்த வீட்டில் முன்புறத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல், அந்த பள்ளியிலிருந்து ஆசிரியர்கள் கணவன் மனைவி அந்த வீட்டுக்கு குடி புகுந்திருக்காங்க. வரும்பொழுது நல்லா தான் வந்திருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு அந்த கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரியல. அதில் அந்த கணவர் அதே வீட்டில் தூக்கு மாட்டி இறந்திருக்கார். ஓ. இந்த சம்பவங்கள், அதாவது அந்த தூக்கு மாட்டி இறந்த சம்பவம் நடந்து ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு தான் ஓகே. இந்த குடும்பத்தினர் அங்கே போயிருந்திருக்காங்க. ஓ. அதற்கு பிறகு அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க எங்கே இருந்தாங்க ஜோஹரில் அங்கேயே போயிட்டாங்க. ஓகே. இதான் நீங்கள் அங்கே போயிட்ட பிறகு அந்த மாமா மச்சான் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே இருந்த சலசலப்பு, இது எல்லாம் குறைஞ்சி இன்று எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. ஓகே. ஆனால் இன்று வரை அந்த வீட்டில் இவங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ்யம், அந்த உருவம், இது பத்தாதுன்னு அந்த வீட்டில் நடந்த சம்பவங்கள் இத்தனை வருடங்கள், ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அந்த வீட்டில் இருந்துட்டு அதற்கு பின் வீட்டை விட்டு வெளியாகும் பொழுது தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இந்த வீட்டில் சில அமானுஷ்யங்கள் நடந்திருக்கு. அதனால தான் அந்த வீட்டை குறைஞ்ச வாடகை கொடுத்து அதே நேரத்தில் அந்த வீட்டை வாங்கிக்க சொல்லவும் கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. சில நேரத்தில் அமானுஷ்யங்கள் நம்மளை தேடி வருவதில்லை. ஓகே. நம்ம தான் அமானுஷ்யத்தை தேடி போகிறோம். அமானுஷ்யங்களை தேடி போகிறோம். தேடணும் அப்படின்ற நோக்கம் இல்லாமல் தேடி போய் சேர்ந்து விடுகிறோம். யா, 100% ரைட். இன்றும் நினைவு கூர்ந்து என்னால் அந்த வீட்டில் இருந்த அனுபவத்தை மறக்கவே முடியாது. இன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் இருந்த அந்த அனுபவம் இன்றும் தன்னை பயமுறுத்தி ஒரு ஹாண்டட் மாதிரி கோஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்று அந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே. எல்லாம் சந்தோஷமாக தானே, எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த வீட்டிலேருந்து அவங்களாம் வெளியே இருக்கிறது இறைவன் சந்தோஷம். ஸோ மக்களே, அந்த கதையை கேட்டீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்னா, இந்த கதையில் இப்போ நம்ம இன்னைக்கு இந்த மெசேஜ் ஆஃப் த பேய் கதை, இந்த பாட்காஸ்ட், இந்த எபிசோடில் நம்ம பார்க்குற மெசேஜ் என்னென்னா, சில டைமில் கூட அமானுஷ்யம் நம்மளை தேடி வர்றதில்லை, நம்மளாக தான் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் நம்மளே போய் அடைஞ்சிடுறோம். ஏதோ ஒரு நோக்கத்தோடையாக இருக்கட்டும் சரி, ஏதோ ஒரு இதாக இருக்கட்டும் சரி, நம்ம தான் போயிட்டு வந்துட்டு அமானுஷ்யத்திட்ட போயிடுறோம். ஆனால் அதை நம்மளை தேடி வர்றதும் சத்தியம், நம்ம போகிறதும் சத்தியம் தான். 2 விஷயத்திலும் அமானுஷ்யம் இருக்குது. ஸோ ஒரு குடும்பத்தில் பற்றின கதை. அவங்க வந்துட்டு இதில் நடந்த சம்பவம் வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களுக்கு பயமாக இருக்குமான்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள், நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா எப்படி தீர்க்கலாம், அதை எந்த வழியில் தீர்க்கலாம்ன்ற ஒரு கவுன்சிலிங் இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கதையை கீழே சப்மிட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில். அந்த சப்மிட் பண்ணால் தான் நம்ம 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணி எனக்கு ஒரு தாட் இருக்கும்ல, இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி அமானுஷ்யம் இருக்காது உங்கள் வீட்டில், அந்த மாதிரின்ற ஒரு தாட்டை நான் உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக எடுத்து பேசுவேன். அதனால் ப்ளீஸ் கதையை சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கதையை கேட்கணுன்னா, பேய் டைரி வந்துட்டு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான். ஆனால் ஏன் கதையை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்மிட் பண்ணுங்கள். மக்களே, 0 ரெஸ்பான்ஸ்னு நான் ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி காமிக்கிறேன். ஏதோ ஒரு எபிசோட் நான் காமிக்கிறேன். இது 18வது எபிசோட் போயிடுச்சு. இன்னும் 30 எபிசோட் போனால் 50 எபிசோட் ஆயிரும். சீசன் 1 முடிஞ்சிடும். அதனால் சீசன் 1 முடிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு 10 காலராவது நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப ஆசை தான். சரி, என்ன பண்ணுறது, குறைச்சி ஒரு 5 காலராவது எதிர்பார்க்குறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்மிட் யோர் ஸ்டோரிஸ் இன் லிங்க் இஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் போய் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த வாரத்தோட கதை எபிசோட். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். வி சி இன் தி நெக்ஸ்ட் ஒன். Ciao.